ஹலோ கைஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அழகு 7ல் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள்லாம் கேட்டிருக்காங்க. இதில் 20 அதிகாரங்கள் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கல்வி அதிகாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூ சிலபஸில் நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் திருக்குறள் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு அதிகாரம் கல்வி இருக்குது. வாங்க கல்வியை பற்றி நம்ம பார்ப்போம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும். நூல்களை படித்தா மட்டும் பத்தாது, நம்ம படித்ததை நம்ம நடக்கிற கேரக்டரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது, படிச்சுட்டா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. கசடு குற்றம், நிற்க கற்றவாறு நடக்க. 2வது குறள் பாருங்கள். எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. அதாவது மனிதர்களுக்கு எண்ணும், அவங்க லைஃப்பில் எண்ணும் எழுத்தும் இரு கண்களை போன்றதுன்னு சொல்கிறாங்க. எண்ணுன்னா இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், 1 2 இந்த நம்பர்ஸ் தான். அடுத்தது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் இலக்கியம். இந்த எண்ணும் எழுத்தும் இல்லாமல் மனித லைஃப்பில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரெண்டுமே மனிதர்களுக்கு இரு கண்களை போன்றதுன்னு சொல்கிறாங்க. எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. எண் சொற்பொருள் பாருங்கள். எண்ணா எண்கள், கணிதம் கணிதம்னு சொல்லுவோம். எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள். இலக்கண இலக்கியங்களை வரி வடிவங்களில் தான் எழுத்துன்னு சொல்கிறோம். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவர் கண்ணுடையவர் ஆவார். கல்வி கல்லாதவர் பார்த்தீங்கன்னா முகத்தில் 2 புண்ணுடையார் ஆவார்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கல்வி கற்றவங்க மட்டும்தான் கண் இருக்குது, கல்வி கல்லாதவங்களுக்கு அது கண்ணே கிடையாது, முகத்தில் 2 புண்ணு இருக்குன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். கல்வி கற்றவங்களோட பேசி பழகும்போது இருக்கும் இன்பம், அவங்கள பிரியும் போது பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குமோ, இனிமேல் அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி புலவர்கள் அப்போ நினைப்பாங்களாம். இப்போ சொற்பொருள் பாருங்கள். உவப்ப மகிழ, தலை கூடி ஒன்று சேர்ந்து. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். செல்வர் முன் ஏழை இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது பணக்காரங்க முன்னாடி ஏழை எப்படி தாழ்ந்து நிற்பாங்களோ அதுபோல் கற்றவர் முன்னாடி பணிந்து நின்று கற்பவரே உயர்ந்தவர். பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. நம்ம டீச்சர் ஆசிரியர்களாம் பார்த்தோம்னா தாழ்ந்து பணிந்து நின்று தான் பேசுகிறோம். அப்படி கெத்தாக நின்று தெனாவட்டாக இருந்து படித்தோம்னா அது நம்மளுக்கு ஏறாதுன்னு சொல்கிறாரு வள்ளுவர். டீச்சர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பாருங்கள். உடையார் செல்வம் உடையவர், இல்லார் செல்வம் இல்லாதவர், ஏக்கற்று கவலைப்பட்டு, கடையர் தாழ்ந்தவர். அடுத்தது 6வது குறள் பாருங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. பொருள். மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சிறக்கும். அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட கிணத்துல எப்படி தண்ணி சுரக்குதோ அதுபோல் மக்கள் கற்றவர்கள்லாம் திரும்ப திரும்ப நூல்களை படிக்கும்போது தான் அவங்களுக்கு அறிவு வளரும்னு சொல்கிறாரு வள்ளுவர். சொற்பொருள் பாருங்கள். தொட்டனைத்து தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். அடுத்தது 7வது குறள் பாருங்கள். யாதானும் நாடாமல் ஊறாமல் எவன் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. பொருள் பாருங்கள். கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்னு வள்ளுவர் கேட்குறாரு. கல்வி கற்றிருந்தா நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அவங்களுக்கு சிறப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுமே ஒரு சிலர் படிக்காமல் சாகிற வரைக்கும் படிக்காமே இருக்கிறாங்க ஏன்னு வள்ளுவர் கேட்குறாரு.
சொற்பொருள் பாருங்கள், சாந்துணையும் சாகும் வரையிலும். 8வது குறள் பாருங்கள், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். அதாவது ஒரு பிறப்பில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதர் படித்தானா அவனுக்கு பின்னாடி வர 7 தலைமுறைகளுக்குமே அது வந்து யூஸ் ஆகணும் வள்ளுவர் சொல்கிறாரு. சொற்பொருள் பாருங்கள், ஏமாப்பு பாதுகாப்பு. அடுத்தது 9வது குறள் பாருங்கள், தாம் இன் புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன் புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். பொருள், தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார். அதாவது ஸ்கூலில் பாருங்கள், டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் என்ன நினைப்பாங்க, பசங்க நல்லா படிக்கிறாங்க, நம்ம இன்னும் நல்லா அவங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை தான் வள்ளுவர் சொல்கிறார். தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார். தாம் இன்புறுவது உலகம் இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர்னா விரும்புவர். 10வது குறள் பாருங்கள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. பொருள் பாருங்கள், ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. ஒருவனுக்கு அழியாத செல்வம் எதுனா கல்வின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் அல்லன்னு சொல்கிறாரு. கல்வி மட்டுமே வந்து ஒருத்தனுக்கு அழியாத செல்வம், மற்ற செல்வங்கள்லாம் அழிஞ்சு போயிடுற செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். ஒரு புயலோ ஒரு பெரிய மழை ஒரு ஏதாவது இயற்கை சீற்றங்களில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாமே அழிந்து போனால் கூட நம்ம கல்வி கற்றிருந்தா நிறையா படிச்சிருந்தா அந்த படிப்பை வந்து திருடவோ முடியாது, எதுவும் வந்து இயற்கை சீற்றத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. சொற்பொருள், விழுச்செல்வம் சிறந்த செல்வம், மாடு செல்வம். இப்போ நம்ம கல்வி அதிகாரத்தில் உள்ள 10 குறளும் பார்த்துருக்கோம். இப்போ வாங்க இதில் உள்ள ஒன்வேர்டை பார்க்கலாம். கோடிட்டிடங்களை நிரப்புக. உவப்ப தலை கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து என்ன வேர்டு வருங்கிறத நம்ம பார்த்து போடணும். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல். இங்கே பாருங்கள், உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த இடத்துல உள்ள வரும். அடுத்தது பாருங்கள், ஒருமை கண் தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமை கண் தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இங்கே பாருங்கள், ஒருமை கண் தான் கற்ற கல்வி இந்த இடத்துல கல்வி வரணும், ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை டேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இந்த குறளை பாருங்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. அந்த இடத்துல வந்து எவை வரும். இப்படி கொடுத்துருவாங்க, டேஸ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக ஆப்ஷனை பார்த்து அடிக்கணும். அதுக்கு வந்து குறளெல்லாம் ஓரளவுக்கு 2 தடவை 3 தடவை படித்தா தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தது, மாறி உள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. இது மாதிரியும் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், எண்ணென்ப எழுத்தென்ப ஏனை கண்ணென்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப எழுத்தென்ப ஏனை கண்ணென்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு. நம்ம எப்படி படித்தோம் பாருங்கள், இங்கே எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி முறையாக எழுதணும். அங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. குறளை ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை படித்தாதான் வந்து மெமரி ஆகும். அடுத்தது பாருங்கள், தொட்டனைத்தூரும் மணற்கேணி ஊரும் மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், மாறி மாறி. நம்ம இங்கே குறளை பார்க்கலாம் வாங்க. தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு. எப்படி மாறி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு தடவைக்கு 2 தடவை மேலே அந்த குறளை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
நியூ சிலபஸில் அழகு 7ல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து 20 அதிகாரம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம கல்வி அதிகாரத்தை பார்த்தோம். அடுத்தது வர வீடியோவில் வந்து நம்ம அடுத்த அதிகாரம் ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். இந்த குறளை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓரளவுக்கு. ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை இந்த வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொட்டீனாக வரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக இந்த வீடியோ வரும். தேங்க்யூ டு ஆல்.